ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாயில வச்சதும் கரையக்கூடியதான அளவுக்கு ஒரு பால்கோவா. 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் பக்காவான பால்கோவா ரெடி. மணிக்கணக்கா அடுப்பு முன்னாடி நின்னு பால் வத்த வச்சு பால்கோவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லங்க. செய்றது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் அபாரமா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ண வேண்டாம். வீட்ல இருக்க ஏதாவது ஒரு கப்ல 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதே கப்ல 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 10லருந்து 15 முந்திரி, பால் அளந்த அதே கப்ல 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த பவுடர கலந்து வச்சிருக்க பால் மிக்ஸோட சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கைவிடாம கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அவ்வளோதாங்க பால்கோவா ரெடி ஆகிடும். க கலர ஆரம்பிச்ச 5 நிமிஷத்திலே பாருங்க சூப்பரா ஏடுகட்டு வந்துருச்சு. நல்லா திக்காகிடும். இது கைவிடாம கலந்துகிட்டே இருக்கணும். 10, 15 நிமிஷத்துல இது மாதிரி கெட்டிப்பட்டு வந்துரும். இது இன்னும் பாத்திரத்துல ஒட்டாம இது மாதிரி அல்வா மாரி திரண்டு வர ஸ்டேஜுக்கு ஒரு நெய் தடவி வச்சிருக்க ஒரு ட்ரேக்கு இத மாத்தி, நல்லா ஷேப் குடுத்துட்டு, மேல ஒரு நட்ஸ் கொஞ்சம் தூவி போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்து பாருங்க. அவ்வளோதாங்க பக்காவான ஒரு பால்கோவா ரெடி. இனி குழந்தைங்க பால்கோவா கேட்டா கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லங்க. சூப்பரான பால்கோவா வீட்லயே தயார் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில சமையல் செஞ்சாலும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சூப்பராவே இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.